सूक्ष्मायुर्वे तन्नो व्योमास्त्रादिपदे स्वाहा எல்லாம் வல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டுமெல்லாம் தந்து அல்வாளிக்கக்கூடிய கருணை வடிவாக விளங்கக்கூடிய அம்பிகைக்கு இப்பொழுது பூர்வாங்கம் என்று சொல்லக்கூடிய விகனேஸ்வர பூஜை, புண்ணியாகவாதம், கலச ஆபகானம், வேதிகா அர்ச்சனை, அதனை தொடர்ந்து கலசத்திலே எல்லா வல்ல பரம்பொருளாக விளங்கக்கூடிய வாராகியை எழுந்தருள் செய்யக்கூடிய நிகழ்ச்சி நிறைவு பெற்று அதனை தொடர்ந்து அஸ்திர ஹோமங்கள், ஜப ஹோமங்களானது நிறைவு பெற்று இப்பொழுது நவக்கிரக ஹோமங்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரக தேவதைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஆகுதிகளானது நடக்க இருக்கிறது. அதனை தொடர்ந்து மகா பூர்ணாகுதியானது நடக்க இருக்கிறது. இப்பொழுது நவக்கிரகங்களிலே சகல ராசியாதிபதியின் தேவதையாக இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இப்பொழுது ஆகுதிகளானது நடக்க இருக்கிறது. எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வீடுகள், ராசி வீடுகளானது உண்டு. சூரிய பகவானுக்கு சிம்மராசி அவருடைய சொந்த வீடாக கருதப்படுகிறது. சந்திர பகவானுக்கு கடகராசி அவருடைய சொந்த வீடாக கருதப்படுகிறது. மேகம் விருச்சக ராசிக்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீடாக கருதப்படுகிறது. மிதுனம் கன்னியா ராசிக்கு புத பகவானுடைய வீடாகவும், தனு ராசி மீன ராசிக்கு குரு பகவானுடைய வீடாகவும், ரிஷபராசி துலாம் ராசியானது சுக்கிர பகவானுடைய வீடாகவும் கருதப்படுகிறது. அதனை தொடர்ந்து மகர ராசி கும்பராசினுடைய வீடாக சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடாக கருதப்படுகிறது. இந்த மாதிரி 7 கிரகங்களுக்கும் அந்த 12 ராசிகளானது வீடாக கருதப்படுது. எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக எல்லா ராசிகளுக்கும் உள்ள வீடு அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவான் அவங்க சகல ராசியாதிபதினு சொல்லுவாங்க. எந்த வீடு வேணும் அவங்க சொந்த வீடே கிடையாது, எல்லா வீட்டுக்கும் போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ராகு பகவானுடைய தன்மை என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில யோக போகத்தை தரக்கூடியவர் ராகு பகவான். ஏதாவது ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா லக்னத்துல இருந்து எண்ணிடுவாங்க. 1ஆம் இடம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் ராகு கேது இருக்குங்க. சர்ப்பதோஷம் இருக்கு, திருமண தடையானது ஏற்படும், குழந்தை பேரு தடை ஏற்படும். இந்த மாதிரி ராகு பகவான் கேது பகவான் அந்த லக்னத்துல இருந்து எண்ணப்படும் பொழுது இந்த வீடுகள்ல ராகுவோ கேதுவோ பகவான் இருந்தால் அது சர்ப்பதோஷமாக, காலதோஷமாக, கலத்திர தோஷமாக, புத்திர தோஷமாக, கரும தோஷமாக இந்த மாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் இருக்கக்கூடிய இடத்தை கணிச்சு சொல்லுவார். ஆனா அப்படி ராகு பகவான் சரியான இடத்துல அமைந்து இருந்தார் அப்படின்னா யோக போகத்தை தரக்கூடியவர், அவரால் கொடுப்பார். ஆனா கேது பகவான் சொல்லப்படும் பொழுது ஞான மோட்சத்தை தரக்கூடியவர், ஞான வைராக்கிய ஞான மோட்சத்தை தரக்கூடியவர், ஞானக்காரன் பேர். அதனாலதான் விநாயகர் பெருமான் 2 பக்கமும் 2 சர்ப்பம் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒண்ணு ராகு பகவான், ஒண்ணு கேது பகவான். எல்லா தெய்வங்களும் ராகுவையும் கேதுவையும் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருப்பாங்க. விநாயகர் பெருமானை பார்த்தோம் அப்படின்னா பாம்பை பூநூலா போட்டிருப்பார். அது பேர் நாக யஜ்யோக வீட்டம்னு பேர். பூநூல நாகத்தை பூநூலா போட்டிருப்பார், இடுப்புல கட்டியிருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், பாம்பு இடுப்புல கட்டியிருப்பார். சர்ப்பம். முருகப்பெருமான் பார்த்தோம்னா பாதத்துக்கு கீழே சர்ப்பம் இருக்கும், பாம்பு ராகு பகவான். சிவபெருமான் பார்த்தோம்னா கண்டம் கழுத்து பகுதியில பாம்பு வச்சிருப்பார். அம்பாளுக்கு பார்த்தோம்னா பாம்பை கொடையா வச்சிருப்பார். மகாவிஷ்ணுக்கு பாம்பளே படுத்திருப்பார். இப்ப எல்லா தெய்வங்களுக்கும் ராகு பகவானும் கேதுவன் தன் ஐக்கியத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா யோக போகத்தை தரக்கூடிய, கேது பகவான் ஞான மோட்சத்தை தரக்கூடிய. யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ அவங்க ஞான வழியில ஆன்மீக நாட்டம் அதிகமா கொண்டு போயிட்டே இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கையில இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஜோதிடம் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ராகு பகவானுக்குரிய தானியம் உளுந்து, முழு உளுந்து. கேது பகவானுக்குரிய தானியம் கொள்ளு. கேது பகவான் ஞானக்காரனா விளங்கக்கூடியவர். ராகு கொடுப்பார், கேது தடுப்பார். கேது கொடுப்பார், கொடுத்து பூஜ்யமாக்கிருப்பார். ஏன்னா அவருக்கு ஞான மோட்சத்தை ஞான வழியில நடக்கக்கூடியவர். ஆன்மீகத்துல ஒருத்தங்க திடீர்னு நல்லதா பண்ணா திடீர்னு ஞான வழியில வந்துட்டான் அப்படின்னா
அங்க கேது பகவான் வேலை செய்தார்னு அர்த்தம். 5 நாகத்தினுடைய தலையை உடைய கேது பகவான். அப்படிப்பட்ட ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இப்பொழுது ஆகுதிகளானது நடக்க இருக்கிறது. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ராகு பகவான் யோக போகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர். கேது பகவான் ஞான வைராக்கிய ஞான மோட்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவர். அதனால 2 பேருமே எல்லா கிரகங்களும் வடமிருந்து இடமாக சுற்றுவாங்க. இந்த ராகு பகவான் கேது பகவான் இடமிருந்து வடமாக சுற்றுவாங்க. இன்னமும் நிறைய பேர் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா இடமிருந்து சுற்றுவாங்க. இன்னும் நிறைய பேர் நவகிரக கோயில்கள்ல போனோம்னா கிரகம்தான் இடப்பக்கமா சுத்தும், இவங்களும் சுத்துவாங்க இடப்பக்கமாவே. மலைகளுக்கு கணக்கு உண்டு. சித்தர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தப்படும் பொழுது எல்லாருமே இந்திரலிங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு ஈசான லிங்கத்துல முடிப்பாங்க. ஆனா சித்தர்கள் அதை செய்ய மாட்டாங்க. ஈசான லிங்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்திரலிங்கத்துல முடிப்பாங்க. ரிவர்ஸ்ல வருவாங்க. ரிவர்ஸ்ல வந்து அதிகமான சக்திகள் கிடைக்கும், அந்த வைப்ரேஷனை நம்ம உணரலாம் அப்படின்றதுக்காக தான். அதனால நவக்கிரகங்கள்ல நம்ம எப்பொழுதுமே வடமிருந்து இடமாக தான் சுத்தணும். கிரி மலை, கிரின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மலை பகுதிகளை சுத்தப்படும் பொழுது திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடமாக சுற்றி வருவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டீங்க. அதனால ஒவ்வொரு பலனுக்கும் ஒவ்வொரு சுற்றுவதற்கும் ஒவ்வொரு பலனானது உண்டு. எந்த ஒரு பூஜை செய்தாலும் தன்னைத்தானே சுற்றிக்கிடுவாங்க. பார்த்துட்டீங்க. பிரத்யக்ஷணம்னு வேற இருக்குது. பிரத்யக்ஷணம் தன சாமிக்கு தன சுத்து இருக்கிறது. அரசமரத்தை 7 சுத்து சுத்தம் அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அப்படி சொல்லக்கூடிய வகையில ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஆகுதி, அதனை தொடர்ந்து மகா பூர்ணாகுதி, அதுக்கடுத்து அபிஷேகங்களாகும். அப்புறம் கலச அபிஷேகங்களாகி சங்காபிஷேகங்களானது நடக்க இருக்கிறது. சங்கல் செய்ய பூஜை பண்ணணும் அப்படின்னா சங்குல எல்லா விதமான தேவதைகளுக்கும் உரியது. சங்கு எல்லா சுவாமியும் சங்கு பொதுவானது. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த சங்குல இருக்கக்கூடிய தீர்த்தமானது கடல்ல இருக்கக்கூடியது. அது சங்கு காது வச்சு கேட்டோம்னா பிரணவ தத்துவமானது கேட்கும். ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ தத்துவம் இருக்கும். வளம்புரி இடம்புரின்னு சொல்லுவாங்க. வளம்புரி சங்கு, இங்க பூஜை பண்ணக்கூடிய சங்கு வளம்புரி சங்கு. ஏன் அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கம். எந்த ஒரு கிரகத்துக்கும் மெயினா யாரு இருக்கணும்னா சூரியன் தான். ஏன் அப்படின்னா சூரியனால் தான் பிதாக்காரகன்னு பேர். நம்முடைய ஜாதகத்துல சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு பிதாவை பத்தி சொல்லிடுவாங்க. அப்ப மாதாக்காரகன் யாரு அப்படின்னா மாதாக்காரகன் யாரு அப்படின்னா சந்திர பகவான். நம்ம மனோக்காரகன் பேர். நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு காரணமாக அவர் புத்தி பிரகாசம், அந்த மன சந்தோஷம், மனோ வாக்கு, இதுக்கெல்லாம் காரணம் மன சந்தோஷப்படணும் அப்படின்னா சந்திரன் அனுகூலமாக இருக்கும். அதனால சந்திர அட்டமம்னு சந்திராட்டமம் அன்னைக்கு செய்யக்கூடாது எந்த ஒரு சுபகாரியங்கள். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணலாம்னா கோயில போய் சாமி கும்பிடலாம். பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல போய் சாமி கும்பிடலாம். மன அமைதி கிடைக்கும். அன்னைக்கு வாயே திறக்கப்படாது. ஆமா, பார்க்காம விட்டோம்னா பிரச்சனை இல்லை. பார்த்தோம்னா சும்மா சாதாரண பேசினாலே போக வந்துடும். அதனால அந்த மனோகாரகன் பேர். அப்படிப்பட்ட இதை வேலையை காட்டுவாரு. அதனால ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தத்துவங்கள் உண்டு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவினுடைய தத்துவமே நவ கிரகங்களை அடிப்படையாக வைத்தது. இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னோம்னா சந்திரன், அரிசி பச்சரிசி போடுறோமா, அரிசி அதோட உளுந்து சேர்த்துக்கிறோம். அரிசின்றது சந்திர பகவான், உளுந்துன்றது ராகு பகவான். அப்ப சந்திரனும் ராகு சேரப்படும் பொழுது அதை நம்ம சாப்பிடுவோம். சாப்பிடப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னோம்னா அஜீரணம். பெரும்பாலும் ஒரு சில பேருக்கு அது ஒத்துக்கிறோம், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அது எதை வச்சு அப்படின்னா அவங்களுடைய கிரகாச்சாரத்தை போகும். சாப்பிட்ட இட்லி இன்னும் அப்படியே இருக்குப்பா, பசி எடுக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல சந்திரன் சரியான வகையில் அமையல. சந்திரனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்தா அது மாதா போஷம், அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம இந்த மாதிரி வரும். அப்ப ராகு பகவான் கேது பகவான் எந்தெந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த மாதிரியான தன்மைகள். சனி பகவானோட ராகு கேது சேர்ந்தா கர்ம தோஷம் பித்ரு. அதனால ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடுவாங்க, உங்களுக்கு பூர்வ ஜென்மத்துல பித்ருதோஷமானது இருக்கு, கர்ம தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முக்கியமான கிரகமாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் கேது பகவான். அதுக்குரிய ஆகுதி காத்திரம். ஓம் அத்தகார மகாவீரம் சந்திராதித்யவர்த்தனம் சிங்கியார் பந்தோதம் தம் ராகும் பிரணமாஜா. ஓம் நஹத்பஜாக வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரச்சோதயாத். ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா ராகவே ஸ்வாஹா.
अधिदेवता प्रत्यधिदेवता नवग्रह देवता रूपाय राहु देवताभ्य स्वाहा ओम मलाकपुष्प संगातं तारका जगमस्तकं रौद्रं महाघोरं तं केतुं प्रणमाम्यहम् अश्वत्थजात विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात् स्वाहा केतवे स्वाहा केतवे स्वाहा केतवे स्वाहा अधिदेवता प्रत्यधिदेवता नक्षत्र देवताभ्य केतुग्रह देवताभ्य स्वाहा அதனை தொடர்ந்து லகுவாராயந்திகைக்கு ராகு பகவான் கேது பகவான் வழிபார தெய்வங்களுக்கெல்லாம் இப்பொழுது பூர்ணாவதி இப்பொழுது நடக்க இருக்கிறது. எல்லாரும் எந்திரிச்சு நின்றுக்கோங்க, மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. सरस्वती
பூதே யத்தே பூர்வே சாத்யா சந்தி தேவாः ஓம் ஐங்கோமை உன்மத்த பைரவி பாதுகாப்பியாளக வாராயந்திராதே நமः இது குண்டாதி கும்பம் யாஜாமி ஆவாகதாமி ஜவாக்யம் தத்வா இது பலிமாதாய पूर्वे ब्रह्मणे स्वाहा पश्चिमे विष्णवे स्वाहा दक्षिणे रुद्राय स्वाहा उत्तरे ईश्वराय स्वाहा पूर्वादिब्रह्मणे इंद्राय स्वाहा अग्निमेघाभ्यामज्राय स्वाहा